கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் அருமையும் இறை விருப்பத்தின் மேன்மையும் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதுவே தகுந்த காலம் என்றே மீட்பினால் என்ற பவுலடியாரின் அறைகளோடு தவக்காலத்தை நாம் தகுதியான முறையில் பயணிப்போம். தகுந்த காலத்தில் நான் உனக்கு செவி சாய்த்தேன், மீட்பு நாளில் உனக்கு துணையாயிருந்தேன் என இறைவார்த்தை சுட்டிக்காட்டி, இப்பொழுதே தகுந்த காலம், இன்றே நாள் என்கிறார் தூய பவுல். இதுதான் தவக்காலத்தினுடைய தன்மை. என்ன? இது ஒரு டெட்லைன் அல்ல, இது ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. கிரேக்க மொழியில் நேரத்தை குறிக்க இரண்டு சொற்கள் உண்டு. ஒன்று குரோனோஸ், கடிகார நேரம், மற்றொன்று கைரோஸ், இறைவன் செயல்படும் தகுந்த நேரம். தவக்காலம் என்பது நம் வாழ்வின் கெய்ரோஸ் நேரம். இரண்டு நேரங்களை நாம் படித்திருக்கிறோம். நகைச்சுவையாக கூறுவார்கள், ஒரு மனிதன் கடையில் சேல் 50% தள்ளுபடியும் இன்றே கடைசி நாள் என்று போடுவார். என்ற போர்டு பார்த்தால் வேலையெல்லாம் போட்டுவிட்டு ஓடுவான். ஆனால் பாவ மன்னிப்பு இலவசம், இன்றே மீட்பினால் என்று சொன்னால் பரவாயில்லை, அடுத்த வருஷம் தவக்காலத்தை பார்த்துக்கலாம் என்று தள்ளி போடுகிறான். இதுதான் மனித இயல்பு. மீட்பு நாளை தள்ளி போடுவது என்பது மூழ்கும் கப்பலில் அமர்ந்து கொண்டு நாளைக்கு நீச்சல் பழகலாம் என்று சொல்வதை போல. இதுதான் மனித வாழ்க்கை நடக்கும். கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும் பேரு நமக்கு கொடுக்கிறது. திருப்பாடல் 119 முதல் வசனம் ஒரு மகா உன்னதமான உண்மையை பறைசாற்றுகிறது. நெறி தவறாது நடப்பவர் பேறு பெற்றோர், ஆண்டவரின் சட்டப்படி நடப்பவர் பேறு பெற்றோர். ஸ்பிரிச்சுவல் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லலாம். கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்று என்பது ஏதோ ஒரு பாரத்தை சுமப்பது அல்ல. அது ஒரு மீன் தண்ணீருக்குள் இருப்பதை போன்றது. தண்ணீருக்கு இருக்கும் வரை மீன் பேறு பெற்றது. தண்ணீரை விட்டு வெளியே வந்தால், குதித்தால் அது சுதந்திரம் நினைக்கும், ஆனால் அது அழிவு. திருப்பாடல் 119 பேறு பெற்ற நிலையும் அதுதான். திருப்பாடல் விவரிக்கும் தன்மைகள் முழு இதயத்தோடு தேடுவது, தீச்சைகள் புரியாதிருப்பது, கட்டளைகளை கருத்தாய் நிலைநாட்டுவது. இறையல் பார்வை என்ன? பேறு பெற்றது பிளஸட் என்பது உலக ரீதியான வெற்றியை குறிப்பது அல்ல. அது கடவுளோடு இசைந்து இன் டியூன் வித் காட் என்று கூறுகிறோமே, வாழும் நிலையை குறிக்கும். கடவுளோடு இசைந்து வாழும் நிலையை குறிக்கிறது. மக்கள் என்று ஏன் அழிகிறார்கள்? சிற்றின்பங்கள் மனிதனை அழிப்பதில்லை, சிற்றின்பங்களில் அவன் கொள்ளும் அடிமைத்தனம் அவன் அழிக்கிறது. உலக சிற்றின்பங்கள் இன்று மரித்து போன திசை காட்டி என்று சொல்லலாம். இன்று உலகம் உனக்கு எது சந்தோஷத்தை தருகிறதோ அதை செய், ஃபாலோ யுவர் ஹார்ட் என்கிறது. ஆனால் இதயம் பல நேரங்களில் நேர்மையற்ற தராசுகளை கொண்டிருக்கிறது. இந்த உலகம் போதிக்கும் உனக்கு எது சந்தோஷத்தை தருகிறதோ அதை செய் என்கிற தாரக மந்திரம் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் கவர்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் தோன்றலாம். ஆனால் ஆன்மீக மற்றும் இறையியல் ஆழத்தின் அது ஒரு பெரிய மிகப்பெரிய மாயை என்பதை நாம் உணர வேண்டும். மூன்று வெளிகளில் நாம் பார்க்கலாம். இதயத்தின் நேர்மையற்ற தன்மை, the deceptive heart என்று சொல்கிறோம். உலகம் இதயத்தை பின்பற்றுகிறது. ஆனால் இறைவாக்கர் சொல்கிறார், எல்லாவற்றையும் விட இதயமே வஞ்சகமானது, அது குணப்படுத்த முடியாத நோயுற்றது. எரேமியா 17:9. இதனுடைய வார்த்தைகள் மனித ஆன்மாவை பற்றிய மிக கடுமையான ஆனால் உண்மையான ஆன்மீக கண்டறிதல், ஸ்பிரிச்சுவல் டயக்னோசிஸ் ஆகும். இதயமே வஞ்சகமானது என்பதை நாம் வெறும் கவி தத்துவமாக பார்க்காமல் ஒரு ஆழமான இறையியல் மற்றும் உளவியல் பார்வையில் நாம் அணுக வேண்டும். இதயம் வஞ்சகம், ஒரு சுய ஏமாற்று, இந்த செல்ஃப் டிசப்ஷன் என்று சொல்லலாம். இதயம் ஏன் வஞ்சகம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது? ஏனெனில் அது தீமையை செய்யும் போது கூட அதை ஒரு நன்மையை போல நமக்கு காட்டும் ஆற்றல் கொண்டது.
தீமை செய்யும் போது கூட நன்மை செய்வது போல ஒரு தோற்றத்தை காட்டும், நியாயப்படுத்தும். நாம் ஒருவரை பற்றி தீயாக பேசுகிற போது நம் இதயம் இது புறம் பேசல் அல்ல, இது ஒரு விவாதம் என்று நம்மையே நம்ப வைக்கும். நான் ஒன்றும் பொய் பேசலையே, நான் யதார்த்தத்தை சொன்னேன் என்று சொல்லும். பேராசையை முன்னேற்றம் என்றும் கோபத்தை நீதி என்றும் இதயம் மொழிபெயர்க்கும். ஆதி பெற்ற பாவத்தின் ஒரிஜினல்ஸின் விளைவாக நம்முடைய ஆசைகள் திசை மாறி போயிலுள்ள வழிகாட்டி முள் துருப்பிடித்து போனால் அது எப்போதும் தவறான திசையை காட்டும். அதுபோல்தான் நம்முடைய இதயமும். குணப்படுத்த முடியாத நோயாக நம்முடைய இதயம் இன்கியூரபிள் டிசீஸாக மாறிவிட்டது. குணப்படுத்த முடியாத நோயுற்று இருக்கிறது என்று இறைவார்த்தை கூறுகிறது. மனித முயற்சியால் மட்டுமே நம் இதயத்தின் கோளாறுகளை சரி செய்ய முடியாது என்பதால் தான் நாம் பல தீர்மானங்களை எடுக்கிறோம். இனி பொய் சொல்ல மாட்டேன், இனி கோபப்பட மாட்டேன், நீ அதை செய்ய மாட்டேன். ஆனால் அடுத்த நிமிடங்களிலேயே அதில் நாம் தோற்று போகிறோம். ஏனெனில் நோய் வேரில் இருக்கிறது, நாம் கிளைகளுக்கு மருந்தடிக்கிறோம். நோய் வேரில் இருக்கிறது, நாம் கிளைகளுக்கு மருந்தடிக்கிறோம். இது ஒரு ஆன்மீக புற்றுநோய். புற்றுநோய் செல்கள் எப்படி உடலுக்குள் தெரியாமல் உடலையே அழிக்கிறதோ அதுபோலவே நம் இதயத்தின் வஞ்சக எண்ணங்கள் நம் ஆன்மீக வாழ்வை சிதைக்கின்றன. ஆண்டவர் கூறுகிறார் எரேமியா 17:10, ஆண்டவராய நான் இதயத்தை ஆராய்கிறேன். ஒரு பயங்கரமான நோயை சொன்னால் வசனம் 10:9 ஒரு பயங்கரமான நோயை சொன்னால் வசனம் 10 அதற்கான மருந்து வரை சொல்கிறது. இதயம் நமக்கு வஞ்சகமாக இருக்கலாம், ஆனால் அது கடவுளுக்கு வெளிப்படையானது. நாம் மற்றவர்களை ஏமாற்றலாம், நம்மையே ஏமாற்றலாம், ஆனால் இதயத்தை ஆராய்கிற இறைவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. தவக்காலத்தின் தேவை என்ன? இந்த வஞ்சகமான இதயத்தை நம் இறைவனின் கையில் ஒப்படைப்பது. திருப்பாடு 51 தாவீது கேட்பது போல தூய் இதயம் ஒன்றை என்னுள்ளே படைத்தலும் பழைய இதயத்தை சரி செய்வதை விட புதிய இதயத்தை ஒன்றை பெறுவதே உன்னதமான செயல். நகைச்சுவையாக கூறுவது உண்டு. ஒருவன் தன் வீட்டில் இருந்த பழைய கடிகாரம் தவறான நேரம் காட்டுவதால் அதை சரி செய்ய நினைத்தான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? வெளியிருந்து கடிகாரத்தின் கண்ணாடியை துடைத்துக் கொண்டே இருந்தான். நேரம் சரியாகுமா? ஆகாது. ஏனெனில் கோளாறு உள்ளே இருக்கும் அந்த கியர்ஸ் பற்சக்கரங்களில். நாம் ஒப்படைத்தான் நம்முடைய வெளிப்புற செயல்களை, ஆடை, பேச்சு, சடங்குகள், அதை மெருகேற்றுகிறோம். ஆனால் நம் வாழ்வின் நேரத்தை காட்டும் இதயம் எனும் பற்சக்கரம் வஞ்சகத்தால் துருப்பிடித்து கிடக்கிறது. அதை சரி செய்ய இந்த மேனுஃபேக்சரர் கடவுள் கையில் கொடுத்தாக வேண்டும். அவர்தான் நம்மை படைத்தார், அவரிடம் கொடுக்க வேண்டும். இதயம் வஞ்சகம் உள்ளது என்பதை உணர்வதே தாழ்ச்சி தொடக்கம். என் இதயம் சுத்தமானது என்று எப்போது ஒரு நினைக்கிறானோ அப்போதே அவன் வஞ்சிக்கப்படுகிறான். ஆண்டவரே, என் இதயம் வஞ்சகம் உள்ளது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், என் இதயத்திடம் விடாதீர்கள், உம்மிடம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதே ஒரு பாவியின் உன்னதமான ஜெபமாக இருக்க முடியும். இதயத்தை ஆராயும் இறைவன் ஒரு நீதிபதி அல்ல, அவர் ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிறுவனர், the great physician. இதயத்தின் வஞ்சகத்தை அவர் கண்டறியும் போது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக நம்மை குணப்படுத்துவதற்காகவே அவர் ஒப்பிடுகிறார். இறைவன் நம் இதயத்திற்கு அளிக்கும் அந்த ஆன்மீக சிகிச்சை முறையே the spiritual healing process ஒரு மருத்துவமனையில் படிநிலைகளோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியும். முதலிலே the diagnosis, ஒரு மருத்துவரிடம் சென்றால் diagnosis கண்டறிகிறார்கள். ஒரு மருத்துவர் முதலில் எக்ஸ்ரே அல்லது ஸ்கேன் எடுப்பது போல ஒரு இறைவன் தன் வார்த்தை என்னும் ஒளியை தம் இதயத்திற்குள் பாய்ச்சுகிறார். வார்த்தையே ஒளி. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் எண்ணங்களை நோக்கங்களை சீதோக்கி பார்க்கிறது என்று இவரைய வார்த்தை கூறுகிறது. நாம் ஜெபத்தில் அமரும்போது நம்முடைய இருக்கும் கசப்புணர்வு, பொறாமை ஆகியவற்றை இறைவன் நம் நினைவுக்கு கொண்டு வருகிறார். இது நமக்கு வழியை தந்தாலும் அதுவே குணமடைதலுடைய முதல் படி. இரண்டாவது அறுவை சிகிச்சை, கல்லான இதயத்தை அகற்றுகிறார். எசேக்கியேல் 36:26 படிக்கிறோம், இறைவன் ஒரு மாபெரும் இதய மாற்று அறுவை சிகிச்சை, the heart transplanted
பற்றி பேசுகிறார். உங்கள் உடலிருந்து கல்லான இதயத்தை அகற்றிவிட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு பொருத்துவேன் என்கிறார். சில நேரங்களில் நம் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள், ஏமாற்றங்கள் மற்றும் துன்பங்கள் வழியாக இறைவன் நம்முடைய கடினமான கல்லான இதயத்தை உடைக்கிறார். அகந்தை என்ற கற்றியை அகற்ற அவர் சிலுவை என்ற அறுவை சிகிச்சை கத்தியை பயன்படுத்துகிறார். சிலுவை அந்த கல்லான இதயத்தை அறுக்கக்கூடிய ஒரு கத்தி. மூன்றாவதாக சுத்திகரிப்பு, கிளன்சிங். ஈசோப்பினால் கழுவுதல். அறுவை சிகிச்சையின் காயத்தை சுத்தம் செய்வது போல இறைவன் நம் பாவக்கரைகளை கழுவுகிறார். அருட்சாதனங்கள், முக்கியமாக ஒப்புரவு அருட்சாதனம், கன்ஃபெஷன். இங்கேதான் ஈசோப்பினால் என்மேல் தெளிப்பே, நான் தூய்மையாகுவேன். திருப்பாடல் 51:7 இந்த ஜெபம் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் இரத்தம் என்ற ஆன்மீக ஆன்டிசெப்டிக் நம் ஆன்மாவின் நச்சுகளை வெளியேற்றுகிறது. இன்று ஒப்புரவு அருட்சாதனம் நம்முடைய கத்தோலிக்க திறவையில் இருக்கிறதா என்று கேட்கும் அளவுக்கு இருக்கிறது. அங்கேதான் ஆண்டவர் முழுமையாக அந்த காயங்களை கழுவுகிறார். அடுத்தபடியாக நான்காவதாக குணமாக்கும் தைலம், தி ஹீலிங் பாம். பரிவு மற்றும் அமைதியை தருகிறார். ஆயின்மென்ட். காயம் மாறுவதற்கு மருந்துகள் தேவை. இறைவன் தன் பரிவு, கம்பேஷன் மற்றும் அமைதி, பீஸ் எனும் தைலத்தை தம் இதயத்தில் ஊத்துகிறார், பூசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லோரும் பாருங்கள், நான் உங்களை கிளைப்பால் தருவேன். மத்தேயு 11:28. இந்த தைலம் நம் பழைய காயங்களின் தழும்புகளை, குற்ற உணர்வை முழுமையாய் கழுவுகிறது. நகைச்சுவையாக சொல்வது உண்டு. ஒரு நோயாளி மருத்துவரிடம் போய், டாக்டர், நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க, ஆனா என் உடம்புல காயமே வரக்கூடாது, ரத்தமே வரக்கூடாது என்று சொன்னாராம். அது எப்படி முடியும்? நாமும் கடவுளிடம், ஆண்டவரே என் இதயத்தை மாத்துங்க, ஆனா என் சிற்றங்களை மட்டும் தொடாதீங்க, எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரக்கூடாது என்கிறோம். சிகிச்சை என்று வரும்போது சில தியாகங்களும் சில வழிகளும், தவம், நோன்பு கட்டாயம் தேவை. கசப்பு மருந்தான ஒழுக்கம் இருந்தால்தான் இனிப்பான மீட்பு கிடைக்கும். நாம் கசப்பு மருந்தை விரும்புவதில்லை, ஆனால் இனிப்பு மட்டும் வேண்டும் வேண்டும் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக மறுவாழ்வு, ரீஹாபிலிட்டேஷன். திருப்பாடல் 119 படி நடக்க வேண்டும். அறுவை சிகிச்சை முடிந்ததும் நோயாளி மெல்ல மெல்ல நடக்க பழகுவது போல நாம் இறைவனின் சட்டங்களின்படி நடக்க பழக வேண்டும். அதுக்கு அடுத்துதான் சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. திருப்பாடல் 119 சொல்வது போல அவருடைய கட்டளைகளை உற்று நோக்கி நெறி தவறாமல் நடப்பதுதான் நம் இதயத்தை மீண்டும் நோய் வராமல் பாதுகாக்கும் ஆன்மீக உடற்பயிற்சி, தி ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். இதயம் எப்போதும் பரிசுத்தமானதை மட்டும் விரும்புவதில்லை. பல நேரங்களில் அது கோபம், பொறாமை, சிற்றின்பம் மற்றும் சுயநலம் ஆகியவற்றால் கரையூட்டப்பட்டிருக்கிறது. அதன் விளைவு என்ன? வழிகாட்டி இந்த கம்போஸ் தவறான திசையை காட்டினால் பயணம் எப்படி சரியாக அமையும்? உன் இதயத்தை பின்பற்றி என்பது ஒரு குடிகாரனிடம் உனக்கு எது சந்தோஷமா அதை செய் என்று சொல்வதை போன்றது. ஒரு குடிகாரனை பார்த்து உனக்கு எது சந்தோஷமோ அதை செய் என்பதை போன்றது. அது அவனை விடுதலை நோக்கி அல்ல, அழிவை நோக்கித்தான் அழைத்து செல்லும். சந்தோஷம் வெர்சஸ் பேறுபட்ட நிலை, இதற்குள்ள வித்தியாசம். The happiness versus blessedness. உலகம் தேடுவது சந்தோஷம், தற்காலிகமான சந்தோஷம், the happiness. ஆனால் திருப்பாடல் 119:1 தேடுவது பேறுபற்ற நிலை, blessedness, பேறு பெற்றோர். இது புறச்சூழலை சார்ந்தது. சந்தோஷம் எனக்கு பிடித்தது நடக்கும்போது கிடைக்கும் உணர்ச்சி. இது மின்னல் போன்றது, தோன்றி மறையும். வாமா மின்னல், அது போல மறைந்துவிடும். பேறுபற்ற நிலை, beatitude, அது அகச்சூழலை சார்ந்தது. துன்பத்திலும் இறைவனை விருப்பத்தோடு ஒன்றித்திருக்கும் நிலை. இது சூரியன் போன்றது, அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இந்த மக்கள் சந்தோஷத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறார்கள். ஒருவன் தன் சர்க்கரை நோயை மறந்துவிட்டு எனக்கு லட்டு சாப்பிடுவதுதான் சந்தோஷம் என்று சாப்பிட்டார். அந்த சந்தோஷமே அவனுடைய சாவுக்கு காரணமாகும் அல்லவா? உலக சிற்றின்பங்களுக்கும் ஆன்மீக சர்க்கரை நோய் போன்றவைதான். உலக சிற்றின்பங்களும் ஆன்மீக சர்க்கரை போன்றவைதான். இறை விருப்பமே உண்மையான சுதந்திரம் என்பதை நாம் உணர்வோம். அகஸ்டினா ஒருமுறை சொன்னார், கடவுளை நேசி, பிறகு உனக்கு விருப்பமானதை செய். இதன் பொருள் என்ன? நீ கடவுளை உண்மையாக அன்பு செய்தால்
உன் இதயம் கடவுளுடைய விருப்பத்தோடு ஒன்றிவிடும். அப்போது உன் இதயம் விரும்புவதும் கடவுள் விரும்புவதும் ஒன்றாக இருக்கும். 2 கொரிந்தியர் 6:2 படியிலே ஆண்டவருடைய வார்த்தை, இன்றே மீட்பினால் என்பது நம்முடைய சிற்றின்ப விருப்பங்களை களைந்துவிட்டு இறைவனின் விருப்பத்தை நாம் விருப்பமாக மாற்றக்கூடிய நாள். இதுதான் தவக்கால பணி. நாம் இதயத்திற்கு ரீகாலிபரேஷன் என்று சொல்லுகிறோம், மறுசீரமைப்பு செய்வது. அதாவது எனக்கு எது சந்தோஷம் என்ற நோயிலிருந்து கடவுளுக்கு எது மகிழ்ச்சி என்ற கேள்விக்கு நான் என்ன விரும்புகிறேன் என்பதை விட கடவுள் எதில் மகிழ்கிறார் என்று மக்கள் சுய திருப்தியை, the self gratification தேடித்தான் அடைகிறார்கள். குடும்ப உறவுகளில் அர்ப்பணிப்பு குறைகிறது, ஏனெனில் சுயநலம் சந்தோஷம் தேடுகிறது. சமூகத்தில் நீதி குறைகிறது, ஏனெனில் லஞ்சம் வாங்குவது ஒருவனுக்கு சந்தோஷத்தை தருகிறது. ஆன்மீக வறட்சி ஏற்படுகிறது, ஏனெனில் ஜெபத்தை விட சிற்றின்பங்கள் எளிதான சந்தோஷத்தை தருகின்றன. திருப்பாடல் 119:1-8 சொல்வது போல, ஆண்டவர் சட்டப்படி நடப்பதே உண்மையான பேர். உங்கள் இதயத்தை பின்பற்றுவதை விட இதயத்தை படைத்தவரை பின்பற்றுங்கள். அதுதான் உங்களை ஒருபோதும் ஏமாற்றாத உன்னதமான வழி. ஒரு சான்று, நிறையாத இதயமும் நிறைந்த இறைவனும் என்று நாம் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே வாழ்ந்த ஒரு இளைஞனின் கதை. அவனிடம் உலகம் தேடும் அனைத்தும் இருந்தன. செல்வம், வசதி, புகழ், உலக சிற்றின்பங்கள் என எதற்கும் அவரிடம் குறையில்லை. அவன் இதயத்தில் குரலைத்தான் கேட்டான். உனக்கு எது சந்தோஷமோ அதை செய் என்பதுதான் அவனுடைய தாரக மந்திரம். அவன் சிற்றின்பங்களை தேடி அலைந்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு சிற்றின்பத்தை அடையும் போது அவன் இதயம் இன்னும் பெரிய வெற்றை உணர்ந்தது. அது ஒரு உப்பு தண்ணீரை குடிப்பது போல இருந்தது. குடிக்க குடிக்க தாகம் அதிகரித்ததே தவிர அடங்கவில்லை. ஒரு நாள் அவன் ஆலயத்திற்கு நுழைந்தான். அங்கே திருப்பாடல் 119 ஒரு குரு போதித்துக் கொண்டிருந்தார். நெறி தவறாது நடப்பவர் பேறு பெற்றோர், ஆண்டவரின் சட்டப்படி நடப்பவர் பேறு பெற்றோர். அவன் தனக்குள் கேட்டுக்கொண்டான், என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்னிடம் அந்த பேர், அந்த பிளஸட்னஸ் இல்லையே. ஏன் ஏன் தவக்கால வேளையில் அவன் நேர்மையற்ற தராசுகளை உடைத்தான். 2 கொரிந்தியர் 6:12 சொல்லப்பட்டது போல இதுவே தகுந்த காலம் என்று உணர்ந்து தன் வாழ்வை மாற்றினான். அந்த இளைஞன் வேறு யாரும் அல்ல, அவர்தான் பிற்காலத்தில் நம் கத்தோலிக்க திருவின் மிகப்பெரிய மறை வல்லுநராக மாறிய புனித அகஸ்தினார். அவர்தன் மனமாற்றத்தின் பிறகு எழுதிய புகழ்பெற்ற வரிகள் இன்றும் நம் இதயத்தை உழுக்குகின்றன. ஆண்டவரே, நீரே எங்களுக்காக எங்களை படைத்தீர். ஆண்டவரே, நீரே எங்களுக்காக எங்களை படைத்தீர். உம்மில் வந்து ஓய்வு கொள்ளும் வரை எங்கள் இதயம் அமைதி கொள்ளாது. இது சான்றின் பாடங்கள். மாயை திரையை அகற்றுவோம். அகஸ்தியனார் தன் இதயத்தில் விருப்பத்தை பின்பற்றியவரை அவர் ஒரு ஆன்மீக தாகத்திலே இருந்தார். எப்போது இறைவன் விருப்பத்தை பின்தொடர தொடங்கினாரோ அப்போதுதான் அவர் பேறு பெற்றவரானார். 2 கொரிந்தியர் 6:2 அவரின் இளமை காலத்தை நினைத்து வருந்தினார். உம்மை நேசிப்பதற்கு நான் மிக தாமதமாகிவிட்டேன் என்று கண்ணீர் வடித்தார். திருப்பாடல் 119 நடைமுறை அங்கே அவர் செயல்படுத்துகிறார். இறைவனின் சட்டத்தை ஒரு விலங்கு என்று முதலில் நினைத்தார். ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட போதுதான் அது பறப்பதற்கு சிறகு என்று உணர்ந்தார். இன்று பல கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? நகைச்சுவையாக சொல்லுவது உண்டு. ஒரு மனிதன் ஒரு புதிய காரை வாங்கினான். அதில் மேனுவேல் புத்தகத்தில் பெட்ரோல் மட்டும் போடவும் என்று போடப்பட்டிருந்தது. அவன் சொன்னான், என் கார், என் இஷ்டம், எனக்கு தேன் பிடிக்கும், அதனால் தேன் ஊற்றப் போகிறேன் என்று அவன் தேன் ஊற்றிய அடுத்த நிமிடம் கார் சீஸ் ஆகிவிட்டது. இந்த மனிதனும் அப்படித்தான் அன்புக்குரியவர்களே. இந்த வாழ்க்கையை தயாரித்தவர் இந்த மேனுபேக்சரர் கடவுள். அவர் ஒரு மேனுவல் புத்தகத்தை கொடுக்கிறார். அதன் விவிலியம், அதுதான் விவிலியம். அதில் இறை விருப்பத்தின்படி நட, அப்போதான் உன் எஞ்சின் சீராக ஓடும் என்று இருக்கிறது. நாம் சிற்றின்பம் என்ற தேனை ஊற்ற ஆசைப்படுகிறோம்.
ஊற்று போய் நம் வாழ்வு நடு ரோட்டில் நின்று சிதறி கிடக்கிறது, அழிந்து கிடக்கிறது. எனவே இந்த தவக்காலத்திலே நம்முடைய திசை காட்டியை மனச்சான்றை மீண்டும் ஆண்டு விருப்பத்தின் பக்கம் திருப்புவதுதான் இந்த 40 நாட்களின் நோக்கம். ஒரு சிறுவன் ஒரு அழகான வண்ணப்பூச்சியை பிடித்து ஒரு கண்ணாடி பாட்டில் அடைத்து வைத்தான். அதற்கு பட்டு துணிகளையும் சர்க்கரையையும் கொடுத்தான். ஆனால் அந்த வண்ணத்து பூச்சி சில நாட்களில் இறந்து போனது. அதற்கு தேவைப்பட்டது என்ன? சர்க்கரை அல்ல, ஆகாயம். இன்று மனிதனின் உலக பொருட்கள், புகழ், சமூக ஊடக லைக்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் என்று லைக்ஸ் விரும்புகிறோம். இந்த கண்ணாடி பாட்டலுக்குள் அடைக்கப்பட்டு கிடக்கிறோம். அவனது ஆன்மாவிற்கு தேவைப்படுவது ஆகாயம், இறைவனின் திருவுளம். அந்த பாட்டிலை உடைத்து வெளியே வரும் காலமே இந்த தவக்காலம். எனவே அந்த மீட்பை பெறுவது எப்படி? இந்த தவக்காலத்தில் வழிபாட்டின் வழியாக நம்மை மீட்பை பெற 3 வழிகளை திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது. 1, முழு இதயத்தோடு தேடுதல். பகுதி நேர கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருப்பதை நிறுத்திவிட்டு முழு நேர சீடர்களாக மாறுவது. நாட் பார்ட் டைம் கிறிஸ்டியன்ஸ், பார்ட் டைம் கிறிஸ்டியன்ஸ். முழு நேர seeking Jesus with the whole heart. முழு இதயத்தோடு தேடுதல். 2வது, நாணமடையாதிருத்தல். ஆண்டவரே, உம் கட்டளைகள் அனைத்தையும் நான் உற்று நோக்கினால் நான் நாணமடைய மாட்டேன். நாம் இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்விலும் நேர்மையாக இருக்கிற போது ஞானம் நீங்கிவிடும். 3வது, கடமை விருப்பத்தை செயல்படுத்துதல். திருப்பாடல் 119 தன்மை என்பது இறைவனின் சட்டத்தை அன்பு செய்வது. சட்டம் என்பது விலங்கு அல்ல, அது நம்மை பாதுகாக்கும் வேலி. எனவே இறுதியாக அன்புக்குரியவர்களே, மீட்பு என்பது ஒரு பரிசு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள உங்கள் கைகள் உலக சிற்றன்மங்களை விட்டுவிட்டு பெருமையாக இருக்க வேண்டும். நேரம் என்பது ஒரு கொடை. 2 Corinthians 6:2 சொல்வது போல இன்றே அந்த நாளை தொடங்குங்கள். பேறு பெற்ற வாழ்வு வாழுங்கள். திருப்பாடல் 119:1-8 இறைவனின் விருப்பமே என் விருப்பம் என்று மாற்றுங்கள். புனித அகஸ்தினாரை போல இந்த தவக்காலத்திலும் நம்முடைய தேனை சிற்றின்பங்களை விட்டுவிட்டு இறைவனின் பெற்றோரை திருவுளத்தை ஏற்போம். அப்போதுதான் நாம் பயணம் பேறு பெற்றதாக அமையும். பட்டீர்களை கிழித்தறிவோம், தாழ்ச்சி அணிந்து கொள்வோம், தராசுகளை தூக்கி எறிவோம், அன்பிலே வாழ்வோம், இதயத்தை இறைவிட ஒப்புக் கொடுப்போம், மீட்பில் நிலைத்திருப்போம். 2 Corinthians 6:2 இந்த சிகிச்சையை தள்ளி போடாதீர்கள். நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது நோயை முற்றிய நிலைக்கு, இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை. இன்றே உங்கள் இதயத்தை அவரிடம் ஒப்புக் கொடுங்கள். இன்றே மீட்பு